ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு. கெண்டை மீன் குழம்பு, கெண்டை மீன் வறுவல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி செம்ம ட்ரிங்காக ஒரு ரோஸ் மில்க் சில்லுன்னு போட்டு குடிச்சிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ தான் கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தேன். டைம் வந்துட்டு இப்போ 1:30 இருக்கும். நல்ல வெயில், ஷீட் போட்டதுனால கடைக்கு கீழே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால் பால் ஏற்கனவே காலையிலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன் காய்ச்சி. இப்போ வந்துட்டு அதில் கொஞ்சோண்டு ரோஸ் மில்க் எசன்ஸு, 3 டேபிள் ஸ்பூன் சுகரு, பாதாம் பீஸின் ஊற வச்சுருந்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஓட விட்டாச்சு. இப்போது நல்லா திக்கான மில்க் ஷேக் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. பால் வந்துட்டு தண்ணி அதிகம் சேர்க்காமல் காய்ச்சி வச்ச பால். ஸோ நல்லா திக்கான மில்க் ஷேக் மாதிரி ரோஸ் மில்க் குடிச்சிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், பசங்களுக்கு அப்புறமா கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கு. குளத்து மீன் வந்துட்டு லைட்டாக வாழை வர மாதிரி இருக்கும். ஸோ உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் லெமன் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மிளகு, சீரகம், தனியா, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சிக்கலாம். கூட ஒரு பச்சை மிளகாய் அரைச்சிட்டு திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட் வந்துட்டு வறுக்கிறதுக்கு எடுத்துருக்கிற மீனில் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை அப்படின்றதுனால சால்ட் உப்பு, குழம்புனா கல் உப்பு தான் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் கலருக்காக. 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, ஒரு 1/2 லெமன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மீனில் படுற மாதிரி பரட்டிக்கலாம். கொஞ்சோண்டு வேணால் தண்ணி தெளிச்சிக்கோங்க. இன்னும் சோள மாவு, அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது நம்ம வந்துட்டு லெமன் எல்லாமே சேர்க்குறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு நார்மலாக செய்கிற மாதிரி இருக்காது. வெறும் உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டும் செய்யலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி செய்யலாம். ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், வடகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு பூண்டு தட்டி சேர்க்கும்போது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குளத்து மீன் சில பேர் வந்துட்டு வாடை அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நல்லெண்ணெயில் பூண்டை தட்டி போட்டு சேர்த்திங்கன்னா எந்த வாடையும் வராது. இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி ஜூஸி ஆகணும். அந்த பக்கம் உலை கொதிச்சிருச்சு. அரிசி சேர்த்துட்டேன், அரிசி வேகட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து 100 கிராம் புளியை வந்துட்டு ஊற வச்சு வடிகட்டிக்கிறேன். அதை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போது மீன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ குழம்பு கொதி வந்ததும் ஒரு 1/2 மாங்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு குழம்பு கொதிச்சதும் மாங்காய் சேர்த்தாச்சு. மாங்காய் சேர்த்து 10 நிமிஷம் கழித்து எப்போவுமே மீன் சேருங்க. மாங்காய் வேக கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை மேலாப்பில் தூவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீனோட தலையும் வாழையும் மட்டும் குழம்புல சேர்த்துட்டேன். நடு துண்டு அந்த பெரிய பீஸ்லாம் வந்துட்டு மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. இப்போது சாதம் வெந்துருச்சு. அதை அந்த பக்கம் வடியை விட்டுட்டு குழம்பையும் ஸ்டாண்ட் வச்சு எடுத்து எட்டக்க வச்சுட்டேன். இப்போ தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா காரசாரமான மீன் வறுவல் ரெடி ஆகுது. கொஞ்சம் கூட மசாலா உதிராது, ஒட்டாது எங்கேயுமே. நான் திருப்பி போட்டு காட்டுறேன். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 7 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 7 நிமிஷம் அப்படியே திருப்பி போட்டோம்னாலும் அப்படியே தான் இருக்கும். மசாலா தோசை தவாலையோ எங்கேயோ ஒட்டவே ஒட்டாது. ஃபுல்லாக மீனில் தான் இருக்கும். இப்போ சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக எண்ணெயை ஊற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுறதோட ஷேலோ ஃப்ரை தான் பெஸ்ட்டு. பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ சண்டேயில் கொஞ்சம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணுன்ற டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். மீதி மீனையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டேன். ஒரு லெமன் லைட்டாக மேலே புழிஞ்சி விட்டுட்டு இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. சுட சுட சாதம், மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு, அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை.
ரொம்ப டேஸ்டியான லன்ச் மெனு. ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே செய்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஹாப்பி சண்டே.